மகனின் மரணத்தில் மர்மம் என உயிரிழந்த நபரின் தாய் கண்ணீர் மல்க சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். மகனை குடிக்க வைத்து பணத்திற்காக சக நண்பர்கள் அடித்துக் கொன்றதாக உயிரிழந்த நபரின் தாயார் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். என் பையனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு கூட்டு போயிருக்காங்க. என் பையன் வீட்டில் இருக்க சொல்ல ஃபோன் பண்ணி இது மாதிரி வாடா குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டுக்கிறானுங்க. ஐயா ராஜகுமார் வீட்டுக்கு கூட்டும் போய்க்கிறாங்க, பாருக்கு போய்க்கிறானுங்க. அங்கே குடிச்சிட்டு ஏதோ ஒரு சண்டை இருக்குது. அந்த சண்டையில் என் பையன் என்ன பண்ணியிருக்காங்க, 75 கேஸ் போட்டு கூட்டும் போயிட்டு இட்டுன்னு வந்துட்டுருக்காங்க. இட்டுன்னு வந்தவங்க மறுபடியும் இட்டுன்னு போயிட்டு மறுபடியும் பீர் வாங்கிட்டு போய் என் பிள்ளைய குடிக்க வச்சு அடித்து மொட்டை மாட்டிலேருந்து கீழே தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஆனால் நான் சொல்கிறேன் அவங்க குடிச்சிட்டு ஊந்துட்டான்றாங்க. இல்லையா, என் பிள்ளை சாவு மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவன் மாட்டில் அடிச்சுக்கிறாங்க. அடித்து தான் அவன் மூளை நேரம் கட் ஆகிட்டு அந்த எல்லாமே அடிப்பட்ட சைட்லலாம் ஃப்ரண்ட்டில் எதுவுமே அடி இல்லை. அவன் விழுந்தா மொட்டை மாடிலேருந்து விழுந்ததுக்கு ஃப்ரண்ட்டில் அடியே இல்லையா என் குழந்தைக்கு. அவங்க அவன் பேர்னா அந்த ஓனர் பேர் ராஜ்குமார் வீட்டிலேருந்து. எங்கள் வீடு ஓட்டேரி சார். அங்கே ராஜ்குமார் வீட்டிலேருந்து இன்னும் பண்ணலையா? நான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. என் பையனை எனக்கு பண்ணிட்டு இது மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஏன் பண்ணுறது? கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டேறாங்க எங்கேயுமே. சரிங்கய்யா, நான் தான் சொல்கிறேன். இன்னும் அது கூட நான் போகிறேன். இன்னும் என் பையன் சொன்னாயா 27ஆம் தேதி என் பையன் என்கிட்ட பேசுகிறான். இது மாதிரி 2 பேர் ராஜகுமார் குணான்றவன் என்னை அடித்து தள்ளினாங்க கீழே. ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாரு. 27ஆம் தேதி கண்ணு முழிச்சார் அவர். எதுக்காக அடித்தாங்கன்னு கேட்டதுக்கு இப்படிலான்றான். அதுக்கப்புறம் ராஜகுமார் கிட்ட நான் ஃபோன் பேச சொல்ல, உன் பையன் பேக்கெட்டில் காசு இருந்துச்சு, நீங்கள் எடுத்தீங்களா? நான் எடுக்கல. அப்புறம் நான் குணான்றவன் எடுத்து வச்சிருக்கலாம், அவன் பேக்கெட் இருந்து காசு 15,500 ரூபாய், அதை பார்த்து நீங்கள் வாங்கினீங்களான்னு கேட்டேன். நான் எடுக்கலையான்னு சொன்னேன். 3 நாள் கழிச்சு தான் அப்புறமா அந்த காசு என் கையில் சேருது. அது 9,400 ரூபாய் தான் என் கையில் சேர்ந்துச்சு அந்த காசு. ரெக்கார்ட் பண்ணி நான் போலீஸ் கிட்ட கொடுக்க வச்சுட்டேன். ரெக்கார்ட் பண்ணேன். அவன் அந்த மவுஸ் கப் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல, புரியலன்றாங்க. எனக்கு சொல்கிறான். நான் 2 பேர் இந்த பேர் சொல்கிறான், கையை காட்டுறான் 2 பேருன்ட்டு. நான் கேட்டதுக்கு கையை காட்டுறான். ஆமாம் ஆமான்றான்.